அப்ப செங்கோட்டையன் முரண்டு பிடிக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல நிக்கிறாரு. அப்படிதான் இருக்கிறாரு அவர். ஏன்னா தென் தமிழகத்துல ஏற்கனவே ஓபிஎஸ் போயிட்டாரு, சசிகலா அவங்க இல்ல, டிடிவி தினகரன் தனியா அமமுகன்ற ஒரு கட்சியில இருக்கிறார் அப்படின்றப்ப ஒரு பலவீனமா பார்க்கப்பட்டுச்சு. டெபாசிட்டே போச்சு 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல. இப்ப கொங்கு மண்டலத்துல ஒரு முக்கியமான தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் நிக்கிறவரும் ஒரு அதிருப்தியில இருக்காரு அப்படின்னா அது இன்னும் பலவீனமாகும்ல அதிமுகக்கு. அதை உணராத நிலைமையில இருக்காரு. ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணாததிலே பலவீனப்பட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அது அவங்களுக்கு புரியல. 26 ரிசல்ட் வரும்போது தான் புரியும். நிறைய அரசியல் விமர்சகர்களுக்குமே களத்துல வரலன்னா அது ஒரு கட்சியை எவ்வளவுக்குள்ள பாதிக்கும்ங்கிறது புரியல. நீங்க ஜெயலலிதா களத்துக்குள்ள வரலன்னா யாரால பாதிக்குமோ அவர் கூட கூட்டணியே போயிட்டாங்க ஜெயலலிதா. களத்துக்குள்ள வராத ஜெயலலிதா கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. தேமுதிக தான் அதை பாதிக்க வைக்கணும். அவங்களோட கூட்டணி போகும்போது அது ஜெயலலிதாவுக்கு அது பாதிப்பாட்டே வரல. இப்போ களத்துக்குள்ள வராத எடப்பாடி பழனிசாமிய என்டிஏ பலவீனப்படுத்துவாங்க, சீமான் பலவீனப்படுத்துவாரு, ஸ்டாலின் பலம் பெற்றுட்டாரு.